பச்சரிசியும் ஜவ்வரிசியும் ஊற வச்சு தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி நைஸாக எடுத்துக்கலாம். இது தோசை மாவு பதத்தை விட ரொம்ப தண்ணியாக இருக்கணும். அது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம், உப்பு அரை உப்பு சேர்த்துக்கலாம், அது கூட சீரகம் சேர்த்துக்கலாம், அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு கோடு அளவு தண்ணி வச்சு மேலே துணியை போட்டு கட்டி அது ஆவி வந்ததும் கொதித்து மேலே அரை கரண்டிக்கும் கம்மியாக மாவு எடுத்து அதை தோசை போல் நல்லா பரப்பி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி 4-5 செகண்டுக்குள்ளே அது வெந்துடும். அதை இப்படி கையால் எடுத்து போட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சு இதை எடுத்துன்னு போய் வெயிலில் நல்லா காய வச்சுக்கலாம். காய வச்சா இந்த மாதிரி நல்லா காஞ்சி வந்திருக்கும். இதை பொரித்து பார்க்கலாமா? எண்ணெயை வச்சு எண்ணெயில் போட்டு பொரித்தா அப்பளம் தயார். சூப்பராக இருக்குது இல்லைங்க?